திருமாவுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன் இப்படி அவர் குழப்பத்தில் இருக்காரு? குழப்பத்தின் உச்சியில் ஏன் இருக்காரு? ட்விட்டர் போடுறாரு, எடுக்கிறாரு, மறுபடியும் போடுறாரு, ஏன் போடுறாரு அப்படின்ற ஒரு இருக்கு. திருமா வந்து திமுக மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காருன்றது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து கூட்டணி விட்டு வெளில வர வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம பேசினா நம்ம வந்து திமுக தலைமையோட கவனத்தை நம்ம கவரலாம், இதன் மூலமாக சீட் அதிகமாக வாங்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கலான்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே சில பேர் திருமாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. திருமா வந்து திமுக டக்குன்னு நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டார். அது வந்து ஸ்டாலின் வச்ச ட்விஸ்ட் இது ஆக்சுவலாக. ஓகே, அதுதான் நான் பார்க்குறேன். ஸ்டாலின் வச்ச செக் இது ஆக்சுவலாக. செக்கு இப்போ எந்த கட்சியும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியும் உள்ளே வர முடியாதுல்ல, அதுதான் ஸ்டாலின் வச்ச செக் இது ஆக்சுவலாக. ஐயோ எதிர்பார்த்தோமே வெளியில் வந்துடுவாருன்னு வரலையே, இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்தரபிலிட்டி அடிச்சுட்டார். அந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு தானே சந்தோஷம், அதிமுகவுக்கு தானே சந்தோஷம். என்னடா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துடுது இந்த விஷயத்துக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. அதிமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் போகிறதுல கொஞ்சம் நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் பாதகமான அம்சங்களும் கொஞ்சம் இருக்குது. அதுவே திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது சாதகமான அம்சங்கள் நிறையா இருக்குது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லா வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரியான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், அவர் பேசியது, அவருடைய ட்விட்டரில் போடப்பட்ட அந்த வீடியோ பதிவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். காரணம் வந்து இன்றைய தினம் காலை 11 மணி அவர் அளவில் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்து பேசினார். அந்த சந்திப்புக்கு பிறகு திமுக அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் அப்படின்னு ஒரு இதை சொல்லியிருந்தாங்க, செய்தியை சொல்லியிருந்தாங்க. அவங்க சார்பில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. என்ன ஆச்சு? ஏன்னா ஒரு 2-3 நாட்களாக அவர் பேசிய பேச்சுக்களில் கொஞ்சம் மாற்றங்கள் தெரிஞ்சுது. நேற்று கூட அவர் பேசும்போது வந்து நாங்கள் கூட்டணியில் இருக்கோம்னு நம்புகிறோம், கூட்டணியில் விரிசலே வந்தாலும் பரவாயில்ல, இதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். இன்றைய தினம் அவருடைய ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி இருந்தது. பிறகு அந்த 11 மணி சந்திப்புக்கு பிறகும் வேறு மாதிரியான வார்த்தைகள் தான் வர ஆரம்பிச்சது. என்ன நடந்தது இந்த சந்திப்பில்? இல்லை, அதாவது வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த மது ஒழிப்பு மாநாடை பற்றி அவர் பேசும்பொழுது கூட்டத்தில் இந்த நிருபர்கள் அவர்கிட்ட கேட்டபோது மதுவை ஒழிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கிற யார் வேணால் அதில் கலந்துக்கலாம்னு சொன்னார். அப்போ அதிமுகவுக்கு அழைப்பு உண்டான்னு கேட்குறாங்க. அதிமுகவும் கலந்துக்கலாம் அப்படின்றார். திமுகவை கூட கலந்துக்கலாம், யார் வேணால் கலந்துக்கலான்றார். அது அதிமுகன்ற பேரை யூஸ் பண்ணி தான் அங்கே பிரச்சனை வந்துடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அதுலேருந்து தான் வந்து சர்ச்சையெல்லாம் ஆரம்பிச்சதை நம்ம பார்க்குறோம். அது அப்புறம் ஒவ்வொன்றா போயிட்டு கடைசியில் நேற்று முதல்வர் இந்தியா திரும்பும்போது சென்னைக்கு வரும்போது கரெக்டாக அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டார். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து திரும்ப வந்து பிளான் பண்ணி போட்டாரா, எதுக்காக போட்டார், இல்லை பிளான் பண்ணி தான் ஏடிஎம்கே கூப்பிடணும்னு சொன்னாரா, என்ன அவருக்கு நோக்கம் என்ன, அவர் அங்கேருந்து விலகி வராது, இந்த விஷயங்கள்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலை கொண்டு போயிடுச்சு. திமுக கூட்டணியில் வந்து ஒரு பிளவு வந்துடுச்சு அப்படின்னு அவங்க ரொம்ப ஜாலியாக அதுக்கு பற்றி ஒப்பீனியன்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிகாரத்தில் பங்குன்னு அவங்க முடிச்சுட்டாங்க, அதிகாரத்தெல்லாம் பங்கு கொடுக்க முடியாதுன்னு ஏடிஎம்கே. இத்தனைக்கும் பழனிசாமி இதில் வாயை திறக்கலை, வாய முடியும் கம்முன்னு இருக்காரு. அவர் எதையும் வாயை திறக்கிறது கிடையாது ஆக்சுவலாக. வந்து இப்போது எந்த விஷயமும் பேசினாலுமே வந்து ஜெயக்குமாரோ அல்லது செல்லூர்ராஜோ யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க, வாயை திறக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்களே தவிர ஈவன் இந்த கோயம்புத்தூர் அன்னபூர்ணா விஷயத்தில் கூட எடப்பாடி வாயை திறக்கலையே. ஆமாம், இதுவரையும் வாயை திறக்கலையே. அவருக்கு வந்து என்னன்னு அதே மாதிரி சென்ட்ரலில் நடக்கிற எந்த விஷயங்களும் அந்த லேட்ரல் என்ட்ரி அது எதுக்குமே வாயை திறக்க மாட்டேன்றார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ திருமாவுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஏன் இப்படி அவர் குழப்பத்தில் இருக்காரு? குழப்பத்தின் உச்சியில் ஏன் இருக்காரு? ட்விட்டர் போடுறாரு, எடுக்கிறாரு, மறுபடியும் போடுறாரு, ஏன் போடுறாரு அப்படின்ற ஒரு இருக்குது. திருமா வந்து திமுக மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காருன்றது எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்து வேங்கைவேல் விஷயத்திலேயே வருத்தம் இருக்குது. வேங்கைவேலில் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 1.5 வருஷம் ஓட்டிட்டாங்க தெரியும். அதே மாதிரி ஆம்சாங் கொலையில் அதனால சொன்னார் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு. கள்ளக்குறிச்சி சாராய மரணங்கள் அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம். அப்போ தான் இந்த மாநாட்டை பற்றிலாம் போடுவேன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த கவர்னர் டீ பார்ட்டிக்கு பகிஷ்கரிக்கும் போது இவங்க போய் திமுக போய் கலந்துன்றது இருக்குல்ல, அதுவும் அவங்களுக்கு ஒரு வருத்தம் தான். முத்தமிழ் முருகன் மாநாடு, அதில் சில நிறைவேற்றப்பட்ட சில தீர்மானங்கள், அதுவும் அவங்களுக்கு வருத்தம் தான். இந்த மாதிரி பலவிதமான வருத்தங்கள். தலித் முதல்வர் தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படின்னு ஒரு நடுவில் ஒன்று விட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த அதிமுகவும் கலந்துக்கலாம்னு சொன்னது வந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்த பிறகு தான் திரும்ப அதிருப்தியில் இருக்கார், அதிருப்தியில் இருக்கிற திரும்ப அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறாருன்னு தான் கூட்டணி விட்டு வெளில வராருன்ற ஒரு அந்த மீடியா ஹைப்பு வெளில வருது ஆக்சுவலாக. அதுதான் வந்து அது உண்மையான அவருக்கு அதிருப்தி இருக்கிறது உண்மை தான். நிச்சயமாக வந்து பல்வேறு விஷயங்கள் அவருடைய வேறு பல அதிருப்திகள் கூட இருக்குது. அவருடைய கொடிக்கம்பங்கள்லாம் எடுத்துட்டாங்க மதுரையில். ரெண்டாவது கடந்த சில திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட
பல்வேறு ஊர்களில் விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை மட்டும் அதிகாரிகள் குறிவிச்சு எடுத்துடுறாங்க. மற்ற கட்சிகள்லாம் அலோவ் பண்ணுறாங்க. அது குறிப்பாக மத்திய வட தமிழகத்தில் இது நடக்குது. இவங்களுடைய கொடியை நடைபெற மாட்டேன்றாங்க. அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க இவங்களோட மோதுறாங்க. இதெல்லாம் முதல்வர் கவனத்துக்கு பல முறை கொண்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு தடவை முதல்வர் சொல்லியிருக்காரு, கூட்டணி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் என்ன நீங்கள் சந்திக்க முடியலன்னா வேலுவை சந்தித்து எல்லாத்தையும் சொல்லிவிடுங்க, அவரும் உங்களை வந்து எங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நாங்கள் அதை பண்ணி தரோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி சொல்லியுமே வந்து பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்கலை. இந்த கொடிக்கம்பம் மாதிரி இருக்குல்ல, வேறு பல விஷயங்களும் அவங்க வந்து கவர்மெண்ட்டில் கூட்டணி கட்சின்ற முறையில் பல விஷயங்கள் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அந்த பல விஷயங்கள் அங்கே நடக்கலை அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் இப்போ என்னென்னா, சரி நம்ம வந்து கூட்டணி தேர்தல் 15-16 மாதம் இருக்குது. விடுதலை சிறுத்தைகளில் ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பயன்படுத்திட்டு ஒரு ப்ரெஷர் பண்ணலாம் திமுகவை. ஸோ ஒருத்தர் அதிகமாக கூட்டணி விட்டு வெளில வர வேண்டாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசலாம். நம்ம பேசினா நம்ம வந்து திமுக தலைமையோட கவனத்தை நம்ம கவரலாம், இதன் மூலமாக சீட் அதிகமாக வாங்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கலான்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே சில பேர் திருமாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. கட்சிக்குள்ளே இருக்கிற சில பேர் இதெல்லாம் வேறு சில பேர் இதெல்லாம் பண்ண வேண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம பேசாமையே இருந்தால் நம்ம ஏதோ நம்ம மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வருது, அதனால் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரெஷர் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னோம்னா திரும்ப சில சமயம் ட்விட்டு போடுறாரு எடுக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு குரூப் போட சொல்லுது, ஒரு குரூப் எடுக்க சொல்லுது, வேற ஒன்றும் கிடையாது. அதில் இருக்கிற ஒரு குரூப் போட சொல்லுது, ஒரு குரூப் எடுக்க சொல்லுது. கேட்டால் முதல்ல நான் 12ஆம் தேதி பேசினேன், அதனால தான் அது ட்விட்டை போட்டாங்கன்னாங்க. ட்விட்டை போட்டது அப்படியே உறுதியாக அதிலே இருக்க வேண்டியதாக எடுக்கிறீங்க. ஸோ இது அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே இருக்கிற கான்ஃப்ளிக்டாக தான் காமிக்குது. ஸோ அதாவது அவங்க நோக்கம் என்னென்னா கூட்டணி விட்டு வெளில வர்றது கிடையாது, கூட்டணிக்கு திமுகவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதிக சீட்டுக்களை வாங்குறதுக்கான முயற்சிகளில் இறங்குறது. அதே போலேருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஓகே, அதுதான் அது பாயிண்ட். அதுக்கு இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கு. அந்த வேலுவிட்டெல்லாம் தொடர்ந்து ஒரு பேசிட்டு தான் இருக்கார் திருமாவளவன். அவர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, இல்லைங்க நம்ம கூட்டணிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது தேர்தலுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் மீடியா வந்து நம்ம கூட்டணியை பிளக்கிறதுக்குன்னே சில பேர் வேலை செய்கிறாங்க. ஈவன் அவன் விசிகாவில் இருக்கிறவங்களே இந்த தொலைக்காட்சியில் பேசும்பொழுது நானே 2-3 சேனல்ஸில் என் கூட பேசுகிற விசிக்காக என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டணியை பிளக்கிறதுக்கான சதி நடக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த கூட்டணியை பிளக்கிறதுக்கான சதி நடக்குதுன்னா அது உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற சிலரும் பண்ணலாம், அதை நீங்கள் முதல்ல கவனிங்க. வெளியிலேருந்து ஒருத்தர் பண்ணுறது வேறு பக்கம் இருக்கட்டும், உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற சில பேரே வந்து திமுக கூட்டணியை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த எண்ணங்கள், அந்த எண்ணம் சில பேருக்கு இருக்குது, அந்த விசிகாவில் இருக்கிற சில பேருக்கு இருக்குது. அதான் என்னென்னா, ஏதோ நம்ம திமுக சொல்கிறதுக்குலாம் தலையாடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் நம்ம தனித்துவத்தனியை நிரூபிக்கணும், நம்மளுடைய தனித்தன்மையை நிரூபிக்கணும். நம்ம ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கோம் இந்த கூட்டணியில், நம்மளால் வந்து ஒரு வாக்கு வங்கி இருக்காங்க, அதனால் நம்ம வந்து தனித்துவத்தை நிரூபிக்கிற மாதிரி சில விஷயங்கள் வெளிப்படையாக பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கவர்மெண்ட்லேயும் வந்து திமுக சில விஷயங்களில் வந்து நமக்கு திருப்தியாக நடந்துக்கல. ஆம்ஸ்ட்ராங் கொலையாகட்டும், அது கள்ளச்சாராய மரணங்களாகட்டும், முருகன் மகானாகட்டும், இந்த தேநீர் விருந்து பாய்காட் ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்கள். அதனால் நம்மளும் நம்ம குரலை கொடுத்து நம்ம ஒரு தனித்துவமாக தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். அந்த தேர்தல் வரும்பொழுது சீட்டு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கணுன்றது தான் அவங்க நோக்கம். அதை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனை என்ன பண்ணி ஆச்சு, திருமாவளவன் பார்த்ததுக்கு மேலாக இது வந்து ப்ளோ ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பெருசாகிடுச்சு. இது அவரே எதிர்பார்க்காம பெரிய லெவலில் அவர் வந்து அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு ப்ளோ ஆயிடுச்சு. ஏதோ அவரை வந்து கூட்டணியிலேருந்து வெளில வந்தே தீரணுன்ற, அதனால தான் அவர் நேற்று மறுபடியும் பேசுகிறாரு, கூட்டணிக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, இந்த எங்கள் கொள்கையில் நேற்று வரைக்குமே அவருடைய பேச்சில் அந்த துணி இருந்தது, அந்த குழப்பம் இல்லை, விரிசல் விழுந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் இந்த கொள்கையில் உறுதியாக, இந்த கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம், அங்கே கூட்டணியில் நாங்கள் இருக்கோம்னு நம்புகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்புகிறோம் அப்படின்னா இவர் மட்டும் நம்புறாரு, இப்போ திமுக நம்பலையோ அப்படின்ற மாதிரியான பொருள் வந்து அதில் இருந்துச்சு. இவர் இது மாதிரிலாம் பேசின போது திமுகவில் வந்து எதிர்வினை ஆட்டுவாங்கல்ல. ஆமாம், அவர் தான் வேலுவிட்ட பேசிகிட்டு இருக்காருல்ல, வேலுவும் சொல்லுவார்ல திமுகவில் என்ன ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவருக்கு என்னென்னா வந்து ஒரு பக்கம் அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து நம்ம தனித்துவத்தை மெயின்டைன் பண்ணணும், நம்ம ஒரு திமுகவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும்னு ஒரு விஷயம் வருது. இன்னொரு பக்கம் நம்ம கூட்டணியை விட்டு வெளில வந்துடக்கூடாது அப்படின்னா 3 எலெக்ஷன்ஸ் தொடர்ந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுவரையும் விடுதலை சிறுத்தைகள் வரலாற்றில் இப்படி வின் பண்ணது கிடையாது. பொது தொகுதியிலையும் வின் பண்ணியிருக்காங்க, சின்ன அப்ரூவல் வாங்கியிருக்காங்க, ரெக்கக்னேஷன் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜெல்லாம் அந்த திமுக கூட்டணியில் வந்திருக்கும் போது நம்ம எதுக்கு நம்ம ஒராசணுன்றது விசிகாலேயே ஒரு குரூப்போட இது இல்லை. இவ்வளோ அதிருப்தி இருந்தது இல்லை சார் அவருக்கு? நீங்கள் சொன்னீங்க, என்ன வரிசைப்படுத்தினீங்க சில விஷயங்கள்லாம் இவருக்கு அதிருப்தி இல்லை, ஏற்கனவே திமுக மேலே கொஞ்சம் வருத்தங்கள் இருக்குது அப்படின்னு. இந்த வருத்தங்கள் அது முதலமைச்சரை பார்த்தோன்னா எப்படி சரியா? முதலமைச்சரை பார்த்து அவ்வப்போது சொல்லியிருந்தாங்க இருக்காரு. இல்லை, இப்போ இன்னைக்கு பார்த்த உடனே அது மாறிடுறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? இன்னைக்கு பார்த்து வந்து ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்காரு, தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை வகுக்கணும்,
நீங்கள் வந்து கடைகளின் எண்ணிக்கையை குறைக்கணும், டார்கெட்லாம் வைக்கக்கூடாது, அதெல்லாம் குறைக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரோல் இருக்குது, அவங்க தப்பிக்க முடியாது, அவங்க வந்து ஆர்டிகல் 47 கீழே தேசிய மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முதல்வர் என்ன பண்ணிட்டார், நாங்களும் மதுவிலக்கு தாங்க இருக்கோம், நாங்களும் கடையை குறைக்கிறோம், நாங்கள் மதுவிலக்கு எதிரிலாம் கிடையாது, கடையை நாங்கள் குறைக்கிறோம், உங்கள் மாநாட்டில் நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து இது திரும்ப எதிர்பார்த்தாரா மாநாட்டில்? அவங்க அதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஓகே, திரும்ப வந்து திமுக டக்குன்னு நாங்கள் கலந்துக்கணும்னு சொல்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டார். அது வந்து ஸ்டாலின் வச்ச ட்விஸ்ட் இது ஆக்சுவலாக. ஓகே, அதுதான் நான் பார்க்குறேன். ஸ்டாலின் வச்ச செக் அது ஆக்சுவலாக. செக்கு. இப்போ எந்த கட்சியும் திமுகவுக்கு எதிராக இருக்கிற எந்த கட்சியும் உள்ளே வர முடியாதுல்ல, அதுதான் ஸ்டாலின் வச்ச செக் அது ஆக்சுவலாக. அது இவர் வெளில வந்து என்ன சொல்கிறாரு, திமுகவை நீங்கள் நேரடியாக அழைச்சிங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாரு, நாங்கள் இதெல்லாம் பற்றி பேசியிருந்த போது அவங்களே சொன்னாங்க எங்களுக்கு வந்து மதுவிலக்கில் இது இருக்குது, நாங்களும் எங்கள் ஆட்களை அனுப்புகிறோம், அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னார்னு சொல்கிறார். ஓகே, அது இப்போ நாளைக்கே காங்கிரஸ் கூட 2 பேர் அனுப்பலாம், அடுத்த நாள் சிபிஎம் கூட 2 பேர் அனுப்பலாம், அது வேறு. அப்புறம் இது கூட்டணியோட மாநாடு மாதிரி ஆகிடும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டாலின் வந்து ஸ்கோர் பண்ணிட்டார் ஆக்சுவலாக. இவங்க வெளில வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க, அதிமுகவுக்கு நேரடியாக கொடுப்பீங்களான்னு. அதிமுகன்ற வார்த்தையே பயன்படுத்தாத கூட்டணியிலேருந்து பேச்சு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை முடிச்சுட்டு போகிறார். அப்போது அவர் வந்து திருமாவோட பாலிடிக்ஸ் நான் 98லேருந்து பார்க்குறேங்க, தெளிவாக பல விஷயங்கள்லாம் பேசுவார். கடந்த சில மாதங்களாக ஒரு குழப்பத்தில் இருக்கார் ஆக்சுவலாக. அதான் அந்த அதுக்குள்ளே பார்ட்டிக்குள்ளேயே இன்னமும் குழப்பத்தில் இருக்காரா? இப்போ இன்றைக்கும் அவர் விலகிட்டார், குழப்பத்திலேருந்து விலகிட்டாருன்னு என்னால் சொல்ல முடியுதுங்க ஆக்சுவலாக. இன்னமும் இருக்காரு. இல்லை, அவங்களுக்கு என்னென்னா அல்டிமேட்டாக திமுக ப்ரெஷர் பண்ணி சீட் அதிகமாக வாங்கணும், ரைட், அந்த நோக்கத்தில் அவர் போயிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து இன்னும் இது இப்போ ஒரு டெம்பரரி ஒரு கேப் விட்டுருக்காரு நினைக்கிறேன். 2 மாதம் கழிச்சு மறுபடியும் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன், வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆரம்பிப்பார் நினைக்கிறேன். ஆனால் கூட்டணி விட்டு விலகிறது நோக்கம் கிடையாது. இல்லை, அவர் அதை தொடர்ந்து சொல்கிறாரு, கூட்டணியிலேருந்து எங்கள் கூட்டணியில் விரிசல் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனாலும் அதிமுகவும் பங்கேற்கலாம், கூட்டணியில் விரிசல் விழுந்தாலும் பரவாயில்லன்னு தொடர்ந்து அதையே சில விஷயங்கள் பேசுகிறாரு. இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை திரும்ப வைக்கலை, ஸ்டாலின் வச்சாருன்னு வச்சுக்கலாமா? இதுக்கு ஸ்டாலின் தான் வச்சிருக்காரு ஆக்சுவலாக. வந்து இவர் இது மாதிரி இனிமேல் பேசக்கூடாது. இப்போ இனிமேல் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்துறதுனா அது திரும்ப கையில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ திரும்ப வந்து நாளைக்கு மறுபடியும் வேறு ஒரு பிரச்சாரத்தில் அதிமுகவுக்கு நாங்கள் அழைப்பு கொடுப்போம்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோங்க, கதை மறுபடியும் ஸ்கொயர் 1க்கு போயிடும், பின்னாடி போயிடும் மறுபடியும். ஸோ அந்த விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இனிமேல் கிடையாதுன்றதான் என்னுடைய எண்ணம். அது வேறு ஏதாவது இன்னும் 2-3 மாதம் கழிச்சு வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனை மவுண்ட் பண்ணுறதுக்கான ஆம்ஸ்ட்ராங் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க வச்சுக்கோங்க, உண்மை குற்றவாளிகள் யார் நீங்கள் கண்டுபிடிக்கல, ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாரு வச்சுக்கோங்க, ஆம்ஸ்ட்ராங் விசாரணை எந்த ரூபத்துலையும் எங்கேயோ போயிட்டுருக்காது. அப்போ அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு என்னங்க இது சார்ஜ் ஷீட்டு, இது என்ன உண்மை குற்றவாளி யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து தாங்கள் வந்து ஒரு தாங்கள் கட்சியை வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தனித்து சொல்லிகிட்டே இருக்கணும், திமுகவுக்கு வந்து ஏதோ ஜால்ரா போடுற மாதிரியே இருக்கக்கூடாது, கூட்டணியில் இருக்கோம் பட் நாங்கள் ஜால்ரா போடுற மாதிரியான சுச்சுவேஷனை வெளிலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க, நாங்கள் அப்படி கிடையாது, நாங்கள் எங்கள் கருத்தை தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்போம், அப்படி சொல்கிறது வந்து கூட்டணியில் வந்து அதிகமான சீட்டு வாங்குறதுக்கும் அது பயன்படும் அப்படின்னு நினச்சி அவர் பண்ணுறாரு. அதே விசிகேக்குள்ளேயே சில பேர் வந்து இதை பண்ணினா நமக்கு சீட் கிடைக்கும், கொஞ்சம் அதிகமான சீட்டை வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. சில பேர் வந்து ஏன்டா தேவையில்லாமல் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, தேன்கூட்டில் கையை வைக்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த குழப்பத்தில் தான் வந்து திருமாவளவன் தொடர்ந்து இருக்கார். இன்றைக்கி வந்து டெம்பரரியாக அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வந்திருக்காரு. ஆக்சுவலாக மீண்டும் குழப்பத்துக்குள்ளே போவாரான்றது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும். ஆக்சுவலாக தமிழிசை சவுந்தரராஜன், பாஜகவிலேருந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு திருமா அவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அந்தர்பல்ட்டி அடிச்சிருக்கு? அது அவங்களுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறது, தமிழிசையோட ஆற்றாமை. ஐயோ எதிர்பார்த்தோமே வெளியில் வந்துடுவாருன்னு வரலையே, இது மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டார். அந்த கூட்டணிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு தானே சந்தோஷம், அதிமுகவுக்கு தானே சந்தோஷம், என்னடா இந்த மாதிரி ஒரு முடிவு வந்துடுது இந்த விஷயத்துக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இது. சரி அப்படின்னு அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாநாட்டையே வந்து ப்ரெஷர் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாரு, திமுகவை ப்ரெஷர் பண்ணிவிட்டு அதிக சீட்டு வாங்குறதுக்கு தான் பண்ணான்னு தமிழிசை போன வாரம் தானே சொன்னாங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து பல்ட்டி அடிச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த முதல்ல அந்த வார்த்தையை சொன்னீங்க, அப்புறம் இப்போ பல்ட்டி அடிச்சிட்டார் சொன்னீங்கன்னா அவங்க நோக்கம் வந்து அதிக சீட்டு வாங்குறதா இருக்கலாம். அவங்க வந்து இப்போ கூட்டணிக்கு தலைவரை பார்த்தோம்னா அவங்க வந்து சரி ரைட் இதோட முடிச்சுக்கலாம், நம்ம தேவையில்லாமல் பிரச்சனையை பண்ண வேணாம் நினச்சிக்கலாம். இவன் பல்ட்டி அடித்தாரு அடிக்கலைன்றதெல்லாம் பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது? உங்களை அவர் கூட போகிறதில்ல, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் சாதி மத கட்சிகளெல்லாம் கூட மாட்டோம், உங்களை கூப்பிட போகிறதில்ல, உங்களை கூப்பிடவும் போகிறதில்ல. அவர் வந்து சரி நம்மளை கூப்பிடாட்டியும் பரவாயில்ல, இந்த கூட்டணியிலேருந்து வெளில வந்தால் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிங்க, அதுக்கான வாய்ப்பும் இல்லை, அதையும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. அதனால் அவங்க ஒரு ஆற்றாமையில் பேசுகிறாங்க தமிழிசை. இன்னொரு பக்கம் அதிமுக
அதிமுக தான் ரொம்ப மகிழ்ச்சியில் இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கொண்டாட்ட ஜெயக்குமார் மனநிலையில் இருந்தாங்க. ஜெயக்குமார் அவர்கள் பேசும்போதெல்லாம் கூட ரொம்ப தெளிவாக பேச ஆரம்பித்தாங்க. இப்போ மீண்டும் திமுக அந்த கூட்டத்திற்கு வராங்க. இவர் திமுக தலைவரை போய் பார்க்குறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? எடப்பாடி இதை எதிர்பார்த்துருக்காரா? அதனால தான் எடப்பாடி வாயை திறக்காது இருந்தார். அவர் பையன் மூலமாக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அந்த யார் விட்டு என்னென்ன சந்திக்கணும், இந்தி விடணும், யாரை தூண்டி விடணும், என்ன பேசணும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதில் விசிகையில் இருக்கிற ஒருத்தர் 2 பேரும் அவங்களோட ஒரு கான்டாக்டில் இருக்காங்க. அதனால வந்து பாஜக இருக்கிறவங்களும் கான்டாக்டில் இருக்காங்க. இந்த விசிகைக்குள்ளே இருக்கிற ஒருத்தர் 2 பேர்கிட்ட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் இந்த தடுமாற்றம் நடக்குது ஆக்சுவலாக. ஓகே. இந்த விசிகே என்னன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸோ அதனால தான் நடக்குது ஆக்சுவலாக. அதாவது என்ன இவங்க மூலியமாக நடக்கிற தடுமாற்றம் தான் திருமாவளவன், அதிமுக, பாஜக எல்லாம் சேர்ந்து விசிகேக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்குறாங்க. ஓகே. விசிகேக்குள்ள ஒரு ப்ரெஷர் குரூப் ஒன்று இருக்கு. அந்த குரூப் வந்து திருமாவளவன்ட்ட நம்ம திமுக இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம தனித்துவமாக சில விஷயங்கள்லாம் சொன்னாதான் அதிகமான சீட் கிடைக்கும் அப்படின்னு நம்ம இப்படி ஆரம்பிக்கலாம். அது வந்து இறுதி கட்டத்தில் கூட்டணி பிளவு நோக்கி போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் திருமாவுக்கு இன்னொரு குரூப் என்ன அட்வைஸ் பண்ணுதுன்னா, நம்ம ரொம்ப தூரம் போகிறோம், நம்ம போகக்கூடாது, நம்ம இந்த கூட்டணியில் இவ்வளோ ஆதாயம் அடைஞ்சிருக்கோம், எதிர்க்க இருக்கிற எந்த கட்சியும் சரி கிடையாது, நம்ம அதிமுகவோட கூட்டணிக்கு போனால் நமக்கு எந்த லாபமும் கிடையாது, அதுவே வலிமையற்று இருக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுடைய தனித்துவமாக மெயின்டைன் பண்ணலாம், கூட்டணியை பற்றி விஷயங்கள்லாம் ரொம்ப பேசிக்க வேண்டாம் அப்படின்றது அந்த விசிகாக்குள்ளே இருக்கிற அந்த கருத்து மோதல்களில் திருமாவளவன் முடிவெடுக்கிறதுல பேசுறதுல சில குழப்பங்கள் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்களா? இல்லை அதை பற்றிலாம் நாங்கள் பேசலை அப்படின்ட்டாரு. இல்லை, அதை பற்றி அவர் எப்படி பேச முடியும்? அவர் ஆக்சுவலாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்றது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்க. இப்போ சப்போஸ் திமுக கூட்டணியில் போடுறாரு, திரும்ப போடுறாரு, அது அதிமுகவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயம் ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லாத அதிமுகவே அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லும்போது ஆட்சிக்கு வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய திமுக எப்படி உடனடியாக ஒதுப்பாங்க? 96 வந்து கருணாநிதி பண்ணிட்டீங்க, மீண்டும் திமுக தான். இல்லை, நான் சொல்லி இன்னைக்கு இருக்கிற நிலைமை அப்படி தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் பல விதமாக பிரியறதுனால அவங்களுக்கான வாய்ப்புகள் டைம் இருக்குல்ல சார், இன்னும் டைம் இருக்கு இல்லையா? இல்லை, அவங்களுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு டேட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு மாறலாம் சுச்சுவேஷன். இன்னைக்கு தேதியில் பார்த்தா அவங்க ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி அதிகாரத்தில் பங்கெல்லாம் சொல்லுவாங்க? அதிகாரத்தில் பங்கு இயல்பாக நடக்கணுங்க. 96 கருணாநிதி 96 இடங்கள் தான் வாங்கினார். ஆனால் காங்கிரஸையும் பாமகவும் சேர்க்கலை, இன்டெலிஜென்ட்டாக சமாளிச்சிட்டாரு மைனாரிட்டி ஆட்சியை வச்சு. சப்போஸ் 26 எலெக்ஷனில் வந்து திமுக 117 இடங்கள் பெறல, அது 108 இடங்கள் தான் பெற்றது, இல்லை 100 இடங்கள் தான் பெற்றது வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஆன்டி இன்குமென்சி பயங்கரமாக இருக்குது அப்படின்னா, இந்த கூட்டணி இருந்தால் கூட அவ்வளோதான் பெற்றதுன்னா, அப்போது மற்றவங்களாம் சேர வேண்டிய கட்டாயம் வரல. அப்போது அதிகாரத்தில் பங்கு கேட்கும்போது அது இயல்பான ஒரு விஷயமும் அமையும். முதல்ல தேர்தல் போது கூட்டணி அமைக்கும் போது நாங்கள் வந்து மெஜாரிட்டி வந்தால் கூட கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி கொடுப்போம் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா மக்கள் வந்து ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி விஷயங்கள், நாளைக்கு கூட்டணியில் விரிசல் வரும், மந்திரி சபை 2 பேர் விலகுவான், இதெல்லாம் ப்ராப்ளம் வரும். அதனால் ஒரு கட்சி மந்திரி சபை ஆட்சி அப்படின்றது தான் தமிழக மக்கள் விரும்புகிற ஒரு விஷயமா இருக்குது. அதனால் தேர்தல் போதே நீங்கள் அதை சொன்னீங்கன்னா எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்காது. கூட்டணி ஆட்சிக்கு ஓட்டு போகிறீங்கன்னு மக்கள் கேட்பாங்க. அதனால் திமுக அதை சொல்லாது. அதனால் இயல்பாக அது நடந்தால் உண்டு. அதிகாரத்தில் பங்குன்றது விடுதலை புலி சிறுத்தைகளோட கொள்கை, அது இயல்பாக நடக்கணும். ஆக்சுவலாக வந்து நடந்ததுன்னா அது பெட்டர். அதுக்கான வாய்ப்புகள் சமீப காலத்தில் அடுத்த எலெக்ஷனில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரு அதுக்கு அடுத்த எலெக்ஷனில் இருக்குமா? அரசியல் பல்வேறு விதமாக மாறிட்டே இருக்குது. தற்சமயத்துக்கு அது இல்லை. அவங்க கொள்கை அதுதான், 99லேருந்து சொல்லிட்டு வராங்க. அதுக்கு இயல்பான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க அதில் ஃபிட்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பையும் அவங்க காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. அதிமுகவின் இப்போ அடுத்த கட்ட திட்டம் என்னவா இருக்கு? ஏன்னா இப்போது திரும்ப அவர்கள் ஒரு அழைப்பு கொடுத்தாரு, அதை கலந்துக்கலாம்னு சொல்லி ஆலோசனைகள்லாம் நடந்துச்சு அப்படின்ற தகவல்லாம் நமக்கு வந்தது. அப்போது இப்போ வந்து திமுக அதில் பங்கேற்க போதுன்னா கண்டிப்பாக அதிமுக அங்கே இருக்க போவதற்கான வாய்ப்புகள் குறைவு, அப்படி மிக மிக குறைவு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இப்போ அடுத்த கட்டம் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வாங்க சார்? இல்லை, அவங்க வந்து திசை தெரியாமல் முழிக்கிறது அதிமுக. ஒன்று அவங்க கட்சியை வலுப்படுத்த முடியல, அவங்கள நம்பி எந்த கட்சியும் வரா மாதிரியும் தெரியல, ஒற்றுமைக்கான ஒரு முயற்சிக்கும் அவங்க ஆதரவு கொடுக்குற மாதிரி தெரியல எடப்பாடி. அந்த 6 மந்திரிகள் பேசி சலிச்சு போயிட்டாங்க, இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்காங்க அவர். அதனால் வந்து அந்த அதிமுக வந்து திசை தெரியாமல் குழம்பி நிற்கிறது. அவங்க வந்து தன்னை வலிப்படுத்திக் கொள்ள மாட்டாங்க. அதுவும் ஒரு காரணமா திரும்ப அவர்கள் வந்து இந்த கூட்டிலிருந்து விலகக்கூடாதுன்றதுக்கு அதுவும் ஒரு காரணமா? ஆமாங்க, அதிமுக வலிமையற்று இருக்குல்ல, அதை நம்பி எப்படிங்க போக முடியும்? அதிமுக போய் அந்த கூட்டணியில் இவங்க போனாங்கன்னா அந்த கூட்டணியில் பாமக வராது, அந்த கூட்டணியில் பாஜக வராது, அந்த கூட்டணியில் தேமுதிக மட்டும் எப்படி வரும்? அது பாஜக சைடில் தான் போகும் ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணி எப்படி வலுவாக இருக்கும்? மறுபடியும் வந்து ஓட்டுகள் பிரியும். நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனாலே அதிமுகவுக்கு விழ வேண்டிய ஓட்டுக்கள்லாம் விழாது, இடைநிலை ஜாதி ஓட்டுக்கள்லாம் விழாது, பல இழப்புகள்லாம் இருக்குது. ஆனால் திமுக அணியில் இருக்கும்போது அட்வான்டேஜ் இருக்குது. காங்கிரஸ் இருக்கிறதுனால, திமுக இருக்கிறதுனால அந்த மைனாரிட்டி ஓட்டு எல்லா விஷயங்களும் அங்கே வந்து சேர்ந்துடும், இடைநிலை ஜாதி ஓட்டுக்கள்லாம் வந்துடும்.
அதே மாதிரி வன்னியர் அல்லாத ஒரு ஓட்டுகளும் வந்து சேர்ந்துடும். ஸோ அதிமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் போகிறதுல கொஞ்சம் நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் கொஞ்சம் பாதகமான அம்சங்களும் கொஞ்சம் இருக்குது. அதுவே திமுக அணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கும்போது சாதகமான அம்சங்கள் நிறையா இருக்குது. இளைஞர் ஜாதி ஓட்டும் வருது, பட்டியலினத்து ஒரு ஓட்டும் வரும். அது அங்கே போகும்போது அந்த நம்பிக்கை மைனாரிட்டி ஓட்டும் வரும். அங்கே போகும்போது பட்டியலினத்து சிறுத்தை அங்கே போகும்போது அதிமுக போகும்போது அந்த ஃபுல் பெனிஃபிட் அங்கே வராது. அவங்க கூட எந்த கட்சியும் சேர்ற மாதிரியான வாய்ப்பும் இல்லை. அதனால் அப்படி ஒரு இடத்துக்கு எதுக்கு அவர் போகணும்? ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் விடுதலை சிறுத்தைக்கு திமுக அணி தான். அதை விட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதில் அதிகமான இடங்கள் பெற முடியுமான்னு அந்த விஷயத்தில் தான் இந்த விஷயங்கள் நடக்குது ஆக்சுவலாக. அதனால் அதிமுகவை பொறுத்த மட்டும் அவர்கள் ஒன்றுபட்டால் தான் அவர்களுக்கு இது இல்லை. அவங்க ஒன்றும் பண்ணலாம். பாஜகவோட நீங்கள் கூட்டணி வச்சுக்கோங்க, மெகா கூட்டணி, பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக வச்சுக்கோங்க. வந்து விஜய் வந்தால் கூட, சீமான் இருந்தால் கூட திமுகவுக்கு மாற்றான ஒரு அணியாக மக்களால் பார்க்கப்படும். ஏன்னா போன எலெக்ஷன்ஸில் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் அதிமுக அணி பாஜக அணி 2 பேரும் வாங்கின ஓட்டுக்களை சேர்த்து பார்த்தா திமுக அணியோட ஒரு 13 தொகுதிகள் அதிகம் வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சும்மா நீங்கள் காங்கிரஸ்லேருந்து விடுதலை சிறுத்தை வருவாங்க, திமுக கூட்டணிலேருந்து விடுதலை சிறுத்தை வரும், காங்கிரஸ் வரும்னா நீங்கள் இலவு காத்த கிளியாக போயிடுவீங்க. இன்றைக்கி எப்படி புசானமாக போச்சு இல்லை, ஒரு வார கொண்டாட்டம் அப்படியே காத்திறங்கின பலூன் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அது மாதிரி தான் ஆகும். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க, வாங்க காங்கிரஸுக்கு கசம்பு வந்து எங்கிட்ட இருக்குன்னீங்க, யாருமே வரல. இப்போ இந்த பிளவு இந்த பிரச்சனையும் போது எப்படியாவது சிறுத்தை வந்துடுவான் பார்த்தீங்க. இப்போ வந்து சிறுத்தை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. அப்புறம் நீங்கள் இதை எதிர்பார்த்த ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. உங்களுக்கான வாய்ப்புன்றது தேர்தலில் வெற்றி பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன்னா கொள்கை இந்த விஷயங்கள் கருத்து வேறுபாடு இதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் கட்சி நிலையாக நிற்கும் அப்படின்னு நீங்கள் கருதுனீங்கன்னா, உங்களுக்கான கூட்டணி பாஜகவோட அமைக்கிறது, பாமக, தேமுதிக, அந்த ஏசி சண்முகம் அந்த குரூப்பை நீங்கள் அமைச்சிங்கன்னா, அதில் வந்து ஓபிஎஸ், அதில் வந்து தினகரன் நல்லா இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு கனமான ஒரு அணியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாசிபிலிட்டியை நோக்கி அதிமுக போகிறது தான் அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு பக்கம் பாமக அவர்கள் தொடர்ந்து இந்த மதுவிலக்கு போராட்டத்தை வந்து அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. விசிகாவுக்கும் பாமகவுக்கும் உள்ள இந்த பிரச்சனை இன்னும் என்னவா இருக்குது? ஏன்னா தொடர்ந்து அன்புமணி அவர்களும் இப்போ பேசிட்டு தான் இருக்கார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பற்றி. நாங்களே ஜாதி கட்சினா இப்போ நீங்கள் என்ன கட்சி அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு அளவுக்கு வந்திருக்கு. இது எப்படி சார் பார்க்கலாம்? இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலான அந்த பிரச்சனை குறிப்பாக இந்த மது ஒழிப்பு மாநாடு சொன்னதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அப்படின்ற ஒரு இது வருது இல்லையா, கேள்வி வருது இல்லையா? இல்லை, பாமகவும் விசிகாவும் கடந்த காலத்தில் வந்து கூட்டணியாக ஒரே இருந்திருக்காங்க. அது அவரு திருமாவளவன் அதான் சொல்லியிருக்காரு, அவங்க இருந்திருக்காங்க. பட் அதில் என்ன பிரச்சனைனா, அவங்க 2 பேர் தமிழ் பாதுகாப்பு இயக்கம் அதெல்லாம் கூட அவங்க இருந்திருக்காங்க. பட் அதில் என்ன பிரச்சனைனா, அவங்க 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது அந்த கீழ் லெவலில் தலைவர் லெவலில் இருக்கிற ஒற்றுமை வந்து கீழ் லெவலில் வரமாட்டேங்குது. வில்லேஜஸ்லாம் கீழ் லெவலில் வரமாட்டேங்குது. சிறுத்தைகளுக்கும் கீழே இருக்கிற பாமக தொண்டர்களுக்குமான ஒற்றுமையை ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்க அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அவங்க இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல விசிக்கு கேண்டிடேட் இருந்தாங்கன்னா பாமக தொண்டர்கள் அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஒரு இடத்துல பாமக கேண்டிடேட் இருந்தாங்கன்னா விசிகே தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஸோ கீழ் லெவலில் அவங்க 2 பேருக்கும் ஜெல் ஆகலை. அந்த கீழ் லெவலில் அந்த மோதல், முட்டல், உரசல் இருந்துன்னு தான் இருக்குது. அப்படி ஜெல்லாகாத போது இவங்க எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, 2-3 வருடங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை ஆக்சுவலாக வந்து. அதனால் இனிமேல் அது இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க விடுதலை சிறுத்தைகள். அதுவும் பாமகவும் அதை முடிவு பண்ணிட்டாங்க. சேர்ந்து இருந்தால் நமக்கு எளியும் பூனையுமாக தான் இருக்காங்க கீழே இருக்கிறவங்க, அதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடையாதுன்னு பிரிஞ்சு வந்துட்டாங்க. இனிமேல் சேர்ந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது கீழ் லெவலில். அதுதான் நிலைமை. இனிமேல் அவங்க சேரத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஓகே, நான் ஜாதி கட்சி, நீ ஜாதி கட்சி அப்படின்னா வன்னியர் சங்கம் என்கிற ஒரு ஜாதி சங்கத்திலேருந்து தான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது. அதனால் அதை ஒரு ஜாதி கட்சின்னு இவர் விமர்சனம் பண்ணுறார். பட்டியலினத்தவர் வந்து சமுதாயத்தில் ஒரு விளிம்பு நிலையில் இருக்காங்க, ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அரசியல் சட்டமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கொடுத்துருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதை நீங்கள் சாதி ஒழிப்பு கட்சியாக தான் இருக்குப்பா. விசிகான்றது சாதி ஒழிப்பே எங்கள் லட்சியம் தான் சொல்கிறாங்க, சாதி இருக்கணும்னு சொல்லலை. இவங்க வன்னியர் சங்கத்துலேருந்து வந்த கட்சி. அதனால் நீங்கள் பட்டியல் விடுதலை சிறுத்தைகளை பார்த்து நீங்கள் சாதி கட்சின்னு சொன்னால் அவங்களே இப்போ பொது தொகுதியில் போட்டு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கட்சியாக வர ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அது சரியான ஒரு விமர்சனமாக அமையாது என்பது என் கருத்து. கண்டிப்பாக சார். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலத்திற்கான அந்த பல செய்திகளுக்கு வந்து இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு வந்து திமுகவும் போகுது, அதனால் அதிமுக அதில் பங்கேற்காது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாக இருக்குது.
பல யூகங்களுக்கு அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வச்ச ஒரு ட்விஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு அது அரசியலில் பேசும் பொருளாக மாறி இருக்கு. மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டர்லுக்கின் சார்பாக மிக்க நன்றி. தேங்க்யூ.